ஓரளவுக்கு மெசேஜ் அப்பப்போ மெசேஜ் வந்து ஓரளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஆமாம், மற்றபடி செலவு பெஸ்ட்டு படம் எப்படி பரவாயில்ல. படம் எப்படிங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. கமல் ரசிகராக பார்க்க வந்துருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கா? நாங்கள் கமல் ரசிகர் தான் நான். தாத்தா கலக்கிட்டாரா படத்தில்? அதான் இதில் கெடுத்துக்கிட்டார். இல்லைங்க, அது கெடுத்துக்கிட்டார். படம் எப்படி? நல்லா படம் எப்படி சார்? பரவாயில்ல. எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க சார். சங்கர் படம் மாதிரி இல்லை. ஆமாம், பிரம்மாண்டம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா எப்படி சார்? நிச்சயமா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எதிர்பார்த்த இல்லை பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா வரலை. ஆனால் கமல் சார் அவர் ஆக்டிங் அவர் வழக்கம் போல நல்லபடியாக இப்போ செஞ்சுருக்காரு. வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டிருப்பாரு, இப்போ அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு? சுமார் தான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரிலாம் இல்லை. ஆமாம், நான் ரொம்ப எதிர்பார்த்த கமல் ரசிகர் எனக்கு வந்தோம். படம் கொஞ்சம் ஃப்ளாப் மாதிரி தெரியுது. ஆமாம், படம் அமைதியாக போகுது, ஸ்லோவாக போகுது. ஓகே சார், ஓகே சார். சார் படம் எப்படி சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி? பார்ட் 3 தான் ப்ரோ எதிர்பார்க்குறோம். ஏன்னா பார்ட் 2ல் அந்தளவுக்கு இதாக இல்லை. பார்ட் 3ல தான் அது ஃபுல்லாக வார் என்னன்றது எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லைன்னா எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வரதுக்கு மூவி கிடையாது. மூவி வந்து ஒரு மூவியாக தான் வந்து பார்த்துட்டு போனோம். நேச்சுரலாக நடக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது ப்ரோ. அதான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, 1 மணிக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. படம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் கடைசியில் போய் விரட்டிட்டு கடைசியில் ஓவர சீன் விட்றாங்க. அதான் தாத்தா ஃபெயில் ஆகிட்டாரா பாஸ் ஆகிட்டாரா? தாத்தா பாஸுக்கு செகண்ட் ஃபெயிலே இருக்காரு, கோவிட்றாங்க. படம் சூப்பராக. சூர்யா என்ன மாதிரி ரோல் ப்ரோ? அவர் வில்லன், பெரிய வில்லனாக இருக்காப்புல. அடுத்த சீரியஸுக்கு இருக்கு. அவர் யார் மிரட்டி இருக்கான்றீங்க? எல்லாருமே மறந்துட்டாங்க. பார்ட் 3 ட்ரெயிலர் போட்டாங்க, மறந்து விட்டாங்க. வரைக்கும் எல்லாரும் பார்ட் 2 அவ்வளவா சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ட் 3ல தான் இருக்கு விஷயமே. சதற விட போகிறாங்க. பதற விட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட் வெறித்தனமாக இருக்கும். படம் எப்படி? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாட்டில் உள்ள ஊழல் பெருசாலே களை எடுத்தாரு. இது இப்போ சாம்பிள்லையா 3 தான் தரமாக இருக்கும். நம்ம பெஸ்ட்டாக இருக்க போகுது. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை மெயினாக பார்க்கணும். படம் எப்படி? சூப்பராக இருந்துச்சு. தாத்தா வராரு, கதற விட போகிற மாதிரி கதற விட்டாரு. நல்லா மிரட்டிருச்சா? பாட்டு மியூசிக்லாம் மிரட்டி விட்டாங்க. இந்தியன் 3க்கு தான் வெயிட்டிங்கு. சம்பவம் இருக்குது. படத்தோட மொத்த கான்செப்டும் 3ல தான் வச்சுருக்காங்க. இப்போ நல்லான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை 2ல் வந்து அதோட முன்னாடி பார்ட்டி மாதிரி இது வந்து இதோட வந்து 3யை பார்க்கணுன்னா நீங்கள் 2வை பார்த்துட்டிங்கன்னா 3 வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இதாயிரும். மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டிருப்பாரு, இது வந்து அனிருத் போட்டிருக்காங்க. அது எப்படி டிஃப்ரென்ஸ்? ஒரு பாட்டுக்கெலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். பாட்டுலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது படத்தில். சரி, அது பாட்டு இல்லாமே படம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் படம் இருக்குது. ஓகே, படம் படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அதாவது என்னென்னா ஊழல்வாதிகளை விட நம்ம மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ஊழல்வாதிகளை ஒழிக்கிறதுக்கு அப்படிங்கிறது அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போ அதில் ஒரு சீன் வரும்ல, நேதாஜி வழியா காந்தி வழியான்னு. நீங்கள் அதை எதை தேர்ந்தெடுப்பீங்க? நல்லது நடக்குன்னா, அதாவது காந்தி வழிகளும் நமக்கு வேணும், நேதாஜி வழிகளும் சில நேரங்கள் எடுத்தால் தான் மாற்ற முடியும். அந்த முடியும், ரெண்டுமே வேணும்னு சொல்கிறேன். வேணும் கண்டிப்பாக. நன்றி. படம் எப்படி? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் ப்ரோ. அந்த பாட்டு எப்படி இருக்குது? அந்த தாத்தா வராரு சர விட போகிறார், அது எப்பயுமே நல்லா இருக்கும். முன்னாடி இது லிரிக்ஸ் சாங்கே நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கு. தேர்டு பாட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து தேர்டு பாட்டை வர ஒரு 30 செகண்ட் இருக்கும், அதிலே மிரட்டி விட்டாங்க. தேர்டு பாட்டு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் இந்தியன் 2 நல்லா தான் இருக்குது. பாட்டு என்னன்னா ஃபஸ்ட்டுலே எல்லா பாட்டையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக பிடிச்ச சார் கதற விட்றோம் தான். கதற விட்டாங்களா தேட்டரில்? கதற விட்டாங்க, அதெல்லாம் நல்லா கதற விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் இருந்துச்சு படம். சித்தார்த் எப்படி பண்ணிருக்காரு? படம் ஃபுல்லாக வராரு அப்படி? படம் ஃபுல்லாக சித்தார்த் வராரு. விவேக் சாருக்கு இது ஒரு நல்ல படம் தான். அவர் கடைசி அசன் சொன்னார், அதே மாதிரி நடந்துருச்சு. இல்லை, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த பிரம்மாண்டத்தை நிறையா கொடுத்துருக்காங்க. கமல் இப்போ நான் கேட்கும் போது பிரம்மாண்டம் மிஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. சங்கர் படம் மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சிலர். இல்லை, பிரம்மாண்டம் டெஃபினட்டாக இருக்குது. நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து பயங்கர இந்த தேர்டுக்குரிய இது வந்து காமிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக நான் ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்பீடாக போய்கிட்டே ஸ்பீடாக இருக்குது. இப்போ நம்ம டைரக்டரில் வந்து இவர் நல்லா பிரமாண்டமாக பண்ணுவார். ஆக்டிங்கில் கமல், மியூசிக்கில் அனிருத், இவங்க 3 பேரோட காம்பினேஷன் பார்க்கும்போது நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக பழைய ஏஆர் ரஹ்மானோட இதையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அங்கே எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் கம்பேர் பண்ண எப்படி ப்ரோ இருக்குது? இப்போ ஏஆர் ரஹ்மான், இப்போ அனிருத், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நம்ம மேட்ச் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அனிருத் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக என்னதுன்னா, இப்போ விவேக் நம்ம மனபலம் ஏஐ முறையில் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க டெக்னாலஜி. அது தெரியவே இல்லை. 100% வந்து அவங்க ரியலாக இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங்கில் எந்த குறையுமே கிடையாது. ரொம்ப இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா போட்டிருக்காரு அனிருத். நல்லா போட்டிருக்காங்க.
இப்போ நம்ம விஜய் சூர்யா சித்தார்த் இவங்க நடிச்சிருக்காங்க அது காம்பினேஷன் அவங்க கமல் கூட பார்க்கும்போது எப்படி இருக்கு? அன்றைக்கி நான் அவர் தாங்க படத்துக்கே வந்தேன். அவருக்காண்டி தான் விஜய் சூர்யா ஆனால் அவர் எல்லா படத்துலையும் தனியாக ஒரு ரோல் பண்ணிட்டு போயிடுவார், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கே வந்தேன், பார்த்தா அவருக்கு நடிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏமாற்றம் தான். இப்போ அதில் ஒரு சீன் வரும்ல சார், நம்ம வந்து நேரு வழியா இல்லை நேதாஜி வழியான்னு வரும்ல, அதில் நீங்கள் எதாவது பார்க்குறீங்க, காந்தி வழியா இல்லை நேதாஜி வழியா? நான் எப்பயுமே நேதாஜி வழி தான். இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கிற ஊழல்கள்லாம் அதில் பேசியிருக்காங்களா இல்லை அங்கங்கே இதாக இருக்காங்க? அதாவது இப்போ வந்து அவர் இப்போ பேச முடியாதுல்ல, அந்த இடத்துல அவர் இருக்கார், அதனால் பேச மாட்டார். சும்மா ஒரு சில சீன் வருது, பரவாயில்ல. அது பார்க்கலாம். பாட்டு எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அந்த தாத்தா வராரு கதற கூட பாட்டை வீட்டில் பசங்க போட்டு பாடுறான்னு அந்த பாட்டுக்கு வந்தோம். தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி வைக்கிறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இவ்வளோ இது பண்ணி எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காருன்னா அவர் ஏஜுக்கு உண்மையிலே பாராட்டணும். படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் அவர் திறமைக்கு தான் உண்மையிலே பாராட்டு. அதனால தான் அவர் எப்பயுமே உலக நாயகன். சித்தார்த்து படம் ஃபுல்லாக வராரா எப்படி? அவருக்கு எந்த மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க? சித்தார்த் வந்து உங்கள மாதிரி தான் யூடியூப்ஸ் அந்த லைனில் அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக கொண்டு போய் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது கரப்ஷன் வந்து அழிக்க முடியாது, வேணால் கண்ட்ரோல் வேணால் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம பாலித்தீன் பைமா தான் நம்ம அழிக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்போம், அது அந்தளவு அழிக்க முடியாது. எங்கே போனால் தினசரி வாழ்க்கையில் அது வரதான் செய்யும். சேம் கான்செப்ட் நம்ம லஞ்சமும் அதே மாதிரி தான். நம்ம ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம விவேக் மனபாலா அவங்கலாம் கொண்டு வந்துருக்காங்க, அது எப்படி அந்த ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அது உண்மையிலே நல்லா இருக்குன்னு அவங்க உண்மையிலே ரியலாக நடிச்ச மாதிரி தான் இருக்குது. அது கரெக்டாக இருக்குது. அது நடிச்சிட்டாங்க, வாய்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க, வேற ஆள் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க நடிச்சு முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் இந்தியன் டூ பாஸா ஃபெயிலா? பாஸ் தானே கண்டிப்பாக. இந்த வீக்கெண்டுக்கு இந்த பாஸ் தான். நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ், நல்லா புக்கிங் கலெக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. எல்லா தேட்டர்லையும் ஓரளவு போயிருக்கு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. நம்ம விஜய் சூர்யா விட்டீங்க, அவர் எல்லா படத்துலையும் ஒரு கலெக்ட் போயிடுவாங்க. அது வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கொஞ்சம் கம்மி இதாக தான் வருவார். கம்மி ஒரு சீனாக கொஞ்சம் ஒரு சீன் வராங்க. பார்ட் 3ல் வந்து ஃபுல்லாக வர வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பார்ட் 3காண்டி வெயிட்டிங் பாருங்கள், படம் வந்து பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள், இந்த வெற்றி படம்.